ஜோகுட்டி ஜோகுட்டி சுற்றி சுற்றி எங்கே போகிறீங்க? ஏ என்னப்பா யார் ஜோகுட்டி? யார் இந்த பொண்ணு? ஜோகுட்டி ஜோகுட்டி நம்ம எங்கே போகிறோம்? ஆமா ஜோகுட்டி இங்கே பாரு, யார் அது? ஏன் அந்த குட்டி பொண்ணு? அவங்க டேடியை பார்த்தோன்னா டேடிகிட்ட தான் போகணும் முதல்ல. ஏப்பா இருப்பா, டேடி காரை திருப்பிக்கட்டும். ம் ஜிக்கி ஜிக் இல்லையே இங்கே பாருங்க. ஐயோ சோட்டுக்குருவி வருதுடா. ஏய் சோட்டுக்குருவி போப்போ, என் செல்லக்குட்டி நல்ல பிள்ளை போப்போ. சோட்டுக்குருவியை காணாம்ப்பா. பாய் சொல்லிடுங்கப்பா. பாய் 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 ஜோகுட்டி பாய் 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 சொல்லுங்கப்பா. ஜோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். அம்மா ஹாய் சொல்லியிருப்பா. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். நீ நம்ம எங்கே கிளம்பி போயிட்டுருக்கோம் அப்படின்னா, நம்ம செல்லக்குட்டி பிறந்து 1 வருஷம் ஆக போகுது. அதனால பாப்புக்குட்டிக்கு வந்து ட்ரெஸ் எடுக்க தான் போயிட்டுருக்கோம். போயிட்டு பாப்புக்குட்டிக்கு குட்டி குட்டி கிளிப்பு, பலூனு, ட்ரெஸ்ஸு இதெல்லாம் எடுத்துகிட்டு வந்து பர்த்டே செலிப்ரேஷனுக்காக நம்ம வந்து ப்ரிப்பேர் ஆகும். ஏன் அழகே அழகே ஜோகுட்டிமா ஜோகுட்டிமா யாருமா? என் பொண்ணு ஜோஸ்னாமா ஜோஸ்னாமா. விடுப்பா. இப்படி அம்மா அங்கே பாருடா. டேடி இப்போ டேடி எங்கே இருக்காங்க? அம்மா சோனே அது எப்படி நாங்கள் பார்ப்போம்? அம்மா நீ பறந்துடாதுல்ல. உனக்கு என்ன 2 இருக்கு? என்ன இருக்கா? அம்மா இதே மாதிரி அங்கே டேடியை பாரு. நம்ம வச்சு காட்டு பாப்பாவுக்கு. அடே யார் அங்கே எத்திக்கிட்டு இருக்கிறது? அடே என்னங்கடா மேலே வைங்க. கொண்டா அம்மா இங்கே பாருப்பா எப்படி இருக்குன்னு பார்ப்போம். பொம்மை குட்டி ஜோஸ்னா ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் வந்து பட்டு பாவாடை சட்டை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தோம். ஆனால் இங்கே எனக்கு எதுவுமே பிடிக்கல. ஆனால் நல்லா இருந்துச்சு. ரேட்டு வந்து கம்மியாக தான் இருந்துச்சு. ஆனால் வந்து எனக்கு எதுவுமே பிடிக்கல. ஆல்ரெடி நம்ம வந்து ஒரு ஃப்ராக் மணிக்கு எடுத்துருக்கோம்ல பட்டில், அது ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இதெல்லாம் 125 தான். அதுக்கேற்ற மணிக்கு நல்லா இருந்துச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ். அந்த ரேட்டுக்கு ஏற்ற மணிக்கு அந்த ட்ரெஸ்ஸுமே சூப்பராக தான் இருந்துச்சு. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். அடுத்து வந்து செப்பல் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனோம் ஜம்குள்ளே. சரி பாப்பாவுக்கு கோல்டன் கலர் ஸ்லிப்பர் வாங்கணும். அப்படிலாட்டி ட்ரெஸ்ஸு என்ன கலர் எடுக்கிறோம். ஏன்னா இன்னும் ஒரு ட்ரெஸ் எடுக்கணும். நம்ம சரணா ஸ்டோர் போய் எடுக்கணும். அதனால் அங்கே போய் பார்த்துக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு 2 மைண்டில் போய் சரி மேலே போய் பார்த்தேன். எனக்கு செட் ஆகலை. அதுக்கப்புறம் வந்து சரணா ஸ்டோரில் போய் ஒரு ஃப்ராக் எடுக்கும்போது ஸ்லிப்பர் எல்லாமே வாங்கிட்டோம். ஸோ நம்ம பர்ச்சேஸ் பண்ண திங்ஸ் எல்லாம் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். பாப்பா குட்டி குட்டி சாக்ஸ் எடுத்தேன். அதுக்கப்புறம் வந்து வைலட் கலர் ஃப்ராக் வந்து நான் வந்து மீஷோவில் தான் ஆர்டர் போட்டேன். அப்புறம் பிங்க்கு, ரெட்டு, அப்புறம் வந்து அந்த ஃப்ராக்லாம் வந்து சரவணா ஸ்டோர்லேயும் ஜம்ஜம்லேயும் எடுத்தது. அப்புறம் இந்த ஃப்ராக் வந்து இந்த பட்டில் எடுத்த ஃப்ராக் வந்துட்டு ஜம்ஜம்மில் தான் எடுத்தோம்.
எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. அங்கேயே நம்ம வளையல் எல்லாமே வந்து வாங்கிட்டோம். சரணா ஸ்டோரில் வந்து இந்த பேங்கிள், இந்த கிளிப்பு, ரீத்து இதெல்லாம் வாங்கினோம். எல்லாமே சூப்பராக இருந்துச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்களேன், ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. ரொம்பவே இந்த ஷூ வந்து பார்த்திங்கன்னா வந்து 165 ருபீஸ் தான். நல்லா இருந்துச்சு. இந்த ஃப்ராக் வந்து பிங்க் கலராகவும் இருக்கும், ரெட்டாகவும் தெரியும். 2 ஷேடோ காட்டுது. ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதான் நம்ம பர்ச்சேஸ் பண்ண பாப்புக்குட்டிக்கு பர்த்டேக்கு பர்ச்சேஸ் பண்ண ட்ரெஸ்ஸு திங்ஸ் எல்லாமேவும், காஸ்மெட்டிக் திங்ஸ் எல்லாமே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து நெக்ஸ்ட் வீடியோ என்ன வரும்னா பாப்பாவோட பர்த்டே செலிப்ரேஷன் வீடியோ தான் வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.